வெரி குட் மார்னிங் டு எஸ்பிபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +1 காமர்ஸில் யூனிட் 9 த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சாப்டர் 31 டிஸ்சார்ஜ் அண்ட் ப்ரீச் ஆஃப் எ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் அண்ட் ப்ரீச் ஆஃப் எ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறது மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுறது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரீச் ஆஃப் எ கான்ட்ராக்ட், ப்ரீச் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உடன்பாட்டை மீறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டிஸ்சார்ஜ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். Discharge of a contract implies termination of the contractual relationship between the parties. ஸோ பார்ட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் கான்ட்ராக்ட், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டர்மினேட் ஆகக்கூடிய, டர்மினேட்னா என்ன, முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதோட மோட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸில் கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் எ பர்ஃபார்மன்ஸ். ஒரு பர்ஃபார்மன்ஸு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, டிஸ்சார்ஜ் பை எ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் implies carrying out the obligation of the contract. Performance must be completed according to the real intention of the agreement. ஸோ ரியல் இன்டென்ஷன் அக்ரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் 2 பேசிஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன, அட்டெம்ப்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பை அக்ரிமெண்ட் ஆன் கன்சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அக்ரிமெண்ட்னால ஒரு விஷயம் முடிவுக்கு வருது அப்படின்னா அதை தான் அக்ரிமெண்ட் பை கன்சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் comes to an end by mutually agreed for it. Any contract is by created by an agreement, hence in the some way it can be discharged by an agreement. In the connected the rule of law is the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு காரணங்களோட ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த காரணங்கள் முடிச்சதுமே அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா தானாக டிஸ்சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் 2 பேசிஸில் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளைட் அக்ரிமெண்ட். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன, வெளிப்படையாக இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இம்ப்ளைட் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லாமல் அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கிறது தான் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய பேசஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேசஸில் அப்படின்னா நாவேஷன், ஆல்ட்ரேஷன், ரிசஷன், ரெமிஷன்ஸ், அக்கார்ட் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன், வெய்வர் அண்ட் மெர்ஜர் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சில பர்ஃபார்மன்ஸை செய்யவே முடியாது அப்படிங்கும்போது எப்படி செய்கிறது அப்படின்னா, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பேசஸில் அப்படின்னா, த லா டஸ் நாட் ரெகனைஸ்டு வாட் இஸ் த இம்பாசிபிள் அண்ட் வாட் இஸ் த இம்பாசிபிள் டஸ் நாட் கிரியேட் அன் ஆப்ளிகேஷன். ஒரு செய்ய முடியாத ஒரு காரணத்துக்காக ஒரு ஆப்ளிகேஷன் போடுறது, ஒரு செய்ய முடியாத ஒரு லாலையே சொல்லியிருப்பாங்க செய்ய முடியாதுன்னு, அப்போ அதுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த விஷயம் செய்ய முடியாது, அதுதான் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பாசிபிலிட்டி எக்ஸிஸ்டிங் அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டோட டைம் முடிஞ்சது அப்படின்னா அது செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரலாம். இல்லை கான்ட்ராக்டோட ஃபார்மேஷன் சரியில்லை அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்டை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இம்பாசிபிள் வேறு எந்த வழிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் த பார்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், அந்த ப்ராமிசஸ்க்குள்ளே ஒரு ப்ராப்ளம்ஸுங்கும் போது அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4th one பை லேப்சஸ் ஆஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேப்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் கடந்து போயிடுறது. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான காலங்கள் கடந்து போகும்போது அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அக்கார்டிங் டு த லிமிடேஷன் ஆக்ட் 1963 contract must be performed within the specified time. If it is then not performed within the specified time limit and against which no action is taken by the promises in court of law within specified times அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் என்ன மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு குறிப்பிட்ட டைம் முடியும் போது அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னா என்ன? எ கான்ட்ராக்ட் கேன் பி டிஸ்சார்ஜ்டு பை த ஆப்ரேஷன் பை த லா. த ஆப்ரேஷன் ஆஃப் த லா பை விச் கான்ட்ராக்ட் கேன் பி டிஸ்சார்ஜ் ஆஸ் ஃபாலோஸ். ஒரு சில வகையான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் லா படி டிஸ்சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான லாஸ் படி அப்படிங்கும்போது, ஒரு பர்சன் டெத் ஆனாலோ இல்லை யாராவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து உள்ளே வந்தாலோ, சம்மானதர் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் உள்ளே வந்தாலோ, மெர்ஜர் ஆனாலோ, இன்சால்வென்சி அப்படின்னா என்ன? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்தாலோ, ஆத்தரைஸ்டு ஆல்ட்ரேஷன் ஏதாவது அன்ஆத்தரைஸ்டான ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தாலோ அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெமடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் எ கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த பார்ட்டிஸ் கேன் பி கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் தேர் ப்ராமிசஸ். எல்லா பார்ட்டிஸுமே கான்ட்ராக்டில் முக்கியமாக எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராமிசஸ் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இதில் ஒரு ப்ராமிசி வந்து ஒரு ப்ராமிஸுக்கு சொல்ல வேண்டிய கடமைகளை மீறும் போது, பிரீச் அப்படிங்கும்போது மீறுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்காத போது அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை மீறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ரெமெடிஸ் எல்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்னா, ரெசிஷன் ஆஃப் யர் கான்ட்ராக்ட். ஸோ ரெசிஷன் ஆஃப் யர் கான்ட்ராக்ட், கிளைம்ஸ் ஃபார் ஸ்பெசிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ், கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன், கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்ஸ் அண்ட் கிளைம் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெசிஷன் ஆஃப் யர் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, என் அப்படிங்கிற பர்சன் வந்து ஒரு மோட்டார் காரை 1 ஜனவரி 2017 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. என் அப்படிங்கிறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, ஆனால் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகும், இது பிரீச் ஆயிரும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளைம்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சில வகையான பர்ஃபார்மன்ஸ் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை மீறும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது கிளைம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பல்வேறு வகையான பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நான் பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். மணியை காம்பன்சேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாத நிறைய டேமேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட் கோர்ட் டஸ் நாட் கிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் த ஃபாலோயிங் கேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பல்வேறு வகையான கேசஸ் இருக்குது. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேமேஜஸ் ஆர் அண்ட் அடிக்குவேட் ரெமெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது கிளைம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.